चरित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது திருவேங்கடமுடையானுடைய 1000 திருநாமங்களிலே 56வது திருநாமத்தை நாம் ரசிப்போமாக. பரமபதம் என்று ஒன்று பலருக்கு தெரிஞ்சிருக்கோம். பரமபத சோப்பான்னு விளையாட்டு. அந்த காலத்தில் வைகுண்ட ஏகாசி ராத்திரி முழிச்சிருந்தால் ரொம்ப புண்ணியம் சுரக்கும். ஏகாசி அன்னைக்கு ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கணும், இரவு முழுக்க உழங்காமல் இருக்கணும். அது அந்த நோன்பில் ஒரு அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு. பல பேர் அப்படி செய்யணும். எல்லா ஏகாசியும் உடைய வருஷத்துக்கு தான் ஒரு மாதத்துக்கு 2 வது, வருஷத்துக்கு 25 கூட வந்துடும் சமயத்தில். அதனால என்ன பண்ணுவாங்க, தொலைஞ்சு போகிறது ஒரே ஒரு ஏகாசியாவது நல்லா செய்வோம்னு பெரிய ஏகாதசின்ற வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி பலர் உண்ணா நோன்பு இருந்து உறங்கா நோன்பு இருக்காங்க. ஆனால் உறக்கம் வந்துடுத்துனா என்ன செய்கிறது? அதுக்காக உறக்கம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த காலத்தில் பரமபத சோப்பான்னு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அது பாட்டுக்கு ஏணியில் ஏறும், மேலே போகும், பாம்பில் கீழே இறங்கிடும். புண்ணியம் மேலே தூக்கும், பாவம் கீழே இறக்கும். இப்படி பண்ணி அந்த விளையாட்டில் கடைசியில் பரமபதம் போய் சேரணும், நாராயணுடைய திருவடியை. அதில் போய் சேர வேண்டிய இடம் பரமபதம். சென்ற திருநாமத்திலே நாராயணன் தான் போய் சேர வேண்டிய கதின்னு சொன்னானோ இல்லையோ. அதனால் பரமபதம் என்ற பதம் என்றால் அடையப்பட வேண்டிய இலக்குக்கு பெயர் சம்ஸ்கிருதத்தில் பத்தியத்தே இது பதம் என்று அதை டிரைவ் செய்வார். அந்த வார்த்தை எப்படி வருதுன்னு காண்பிப்பாங்க. அந்த பதத்தை அடைய வேண்டிய பொருட்கள் உலகத்தில் பல இருக்குது. ஆனால் சிறந்த, அதை விட உயர்ந்தது இல்லாத பதம் பரமம் பதம். பராமா யஸ்மாத் தத் பரம், பரமா யஸ்மாத் தத் பரம். எதை விட உயர்ந்தது இல்லையோ அது பரமம். அப்பேற்பட்ட பரமமான பதம் பரமபதம்னு சொல்லப்படுறது. அப்படி அடைய வேண்டியவர்களே தலை சிறந்தவன் வேறு யார்? சோத்வன பாரமாப்னோதி தத்விஷ்ணோ பரமம் பதம் என்று யமனே சொல்லியிருக்கான். சென்ற திருநாமத்தில் சொன்ன நிகழ்ச்சியை நினைவில் வச்சுக்கொள்ளுங்கள். ஆகையினால பரமம் பதம் என்று சொன்னால் நாராயணன் தான் உண்மையிலேயே பரமம் பதம், அடைய வேண்டிய தலை சிறந்தவன். அவன் இருக்குமிட வைகுண்ட லோகத்துக்கும் பரமபதம் என்று பெயர். இதெல்லாம் இருக்கட்டும், நாம் இருக்கோமே, நாம் எப்பேற்பட்டவர்கள்? நமக்கு பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, களைப்பு கிடையாது, தாகம் கிடையாது, கழப்பருவம் கிடையாது, தண்ணீர் பருகும் வேட்கை கிடையாது. நாம் நினச்சதெல்லாம் அடைய முடியும். நமக்கு தேவையான நல்ல போகங்கள் கொடுக்கக்கூடிய இடம் கிடைக்கும். இப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். நாம் அப்படிப்பட்டவர்கள். நாம் அப்படியா இருக்கோம்? இது ஒரு பாட்டு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கோம். நாம் பசி தவிக்கிறோம், அதே மாதிரி கழப்பருவம் வருது திண்டாடுறோம்.
தண்ணீர் வேட்கை அபரிமிதமாக இருக்குது, அது நமக்கு வந்துகிட்டே இருக்குது, இதெல்லாம் நமக்கு கிடையாதுன்னு சொல்கிறியப்பான்னா, இந்த நிலைமையில் இப்போ நாம் சம்சார வாழ்க்கையில் இருக்கோம். நம்ம பாவம் புண்ணியம் இவர்களுடைய அழுத்தத்தினால நமக்கு பலவித பிறவி கிடைக்கிறது. அந்த பிறவியில் பலவித துன்ப இன்பங்கள் நோய் நொடிகள் வருகின்றன. சின்ன சின்ன போகங்கள் கொஞ்சம் தேன்பட்ட விடம் போலன்னு கொஞ்சம் அங்கே தேன் தடவின மாதிரி கொஞ்சம் சந்தோஷங்களும் வருது. ஆனால் இதெல்லாம் இந்த பாவ புண்ணியங்களுடைய எஃபெக்ட் நம் மீது இல்லாமல் இவைகள் எல்லாம் நாம் கடந்து வைகுண்டம் போயிட்டோம்னா நமக்கு அப்புறம் இந்த பசி கிடையாது, பிடி கிடையாது, மூப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. அப்படியா? அப்படி வைகுண்டம் போனோம்னா நாம் அடைய வேண்டியது நம்முடைய ஒரிஜினல் இல்லை, அது நமக்கு புதுசாக வரல. இப்போ ஏன் இல்லைன்னா நம்ம பாவம் அதை மறைச்சிருக்கு. அதாவது ஒரு நல்ல கிறிஸ்டல் மணி, அந்த மணி மீது நிறைய அழுக்கு படிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அழுக்குனால அந்த மணி ஒளியில் மணினே சாதாரண கல்லுன்னு நினைப்பாங்க. திரைப்படத்தில் பாடுறாங்களே கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமான்னு, அதுவும் ஒரு கல் தான். ரத்தனங்கிறது என்ன, அதுவும் ஒரு கல் தானே. எல்லா கல்லும் மாணிக்க கல்லாகாதுங்கிறது உண்மை. ஆனால் மாணிக்கக்கல் மேலே அழுக்கு ரொம்ப படிஞ்சிருந்தால் நமக்கு சாதாரண கல் போல் தெரியலாம். ஆனால் அந்த அழுக்கை தொடச்சிட்டா பல பல பலன்னு ஜொலிக்கும். திருக்குடந்தை ஆண்டவன் சுவாமிகள் அந்த காலத்தில் ஒரு அழகான கதை சொல்வார். அதாவது அந்த காலத்திலலாம் கடுக்கன் போட்டுப்பாங்க ஆண் பிள்ளைகளும், வைரத்தோடு பெண்கள். அந்த வைரக்கடுக்கனை மட்டும் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்போல்லாம் நம்மவர்கள் அடிக்கடி எண்ணெய் குளியல்னு வச்சுப்பாங்க. எண்ணெய் ஸ்நானம், சனி நீராடு, உடம்புல எண்ணெய் தடவி அந்த எண்ணெய் நல்லா ஊறும்படியாக ஒரு 1/2 மணி 1 மணி அந்த எண்ணெய் தோல் வழியாக உள்ளே போகணும் என்று நம்ம அவர்கள் நம்பிக்கை. இப்போ நம்ம அந்த எண்ணெய் குளியெல்லாம் விட்டுட்டோம். ஆனால் மேல்நாட்டவர்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் வெயிலில் நல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு மேசேஜ் பண்ணிக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி உஷ்ண நாட்டில் ரொம்ப முக்கியம் போல இருக்குது. அதை நாம் விட்டுட்டதுனால பல விதமான பிடிகளில் தவிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அந்த எண்ணெய் குளியலில் சில பேர் இருப்பாங்க கடுக்கனை கழட்டி வைக்கணும். ஆனால் அந்த கடுக்கனை கழட்டி வைக்காமல் எண்ணெய் குளியல் பண்ணிட்டா அந்த வைரமே தெரியாது, அப்புறம் பளபளன்னு இருக்காது, அழுக்கடைஞ்சி ஏதோ சாதாரண கல் மாதிரி இருக்கும். அந்த நிலைமை கொடுத்தோன்னா என்ன பண்ணணும்? நம்ம பொற்கொள்ளர் கடைக்கு பொற்கொள்ளர்கிட்ட அதை கொடுத்தா இருப்பா அப்படின்னு சொல்லி நாய்த்தோலால் துடைப்பார். நாய்த்தோலுக்கும் பயன் இருக்குது. உலகத்தில் மான்தோல் புனிதமாக இருக்குது, புலித்தோல் புனிதமாக இருக்குது, ஒரு தோலுக்கும் பயன் இருக்குது. நம்ம தோலுக்கு தான் பயன் இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க. அது எப்படியான்னு போட்டோம். அந்த நாய்த்தோலால் அப்படி தொடச்சா பளபளன்னு வந்துடும். இந்த பளபளப்பு ஒரு புதுசாக கொண்டு வரல, அதன் மேலே படிந்து அழுக்க நீக்கினார், பளபளப்பாயிடுது. அதே போல் ஜீவாத்மாவும் நம்ம ஆத்மாவும் அப்படித்தான். அது மேலே அழுக்கு படிஞ்சா மாதிரி நம்ம புண்ணிய பாபங்கள் இருக்குது. அந்த புண்ணிய பாபங்களை தெரிஞ்சிட்டா பளபளன்னு அப்படியே ஒளியோடு இருக்கும். அந்த நிலையை தான் நாம் அடைய விரும்புகிறோம். அதனால் அடையப்பட வேண்டியது அது என்பதனால முக்தனாகிய சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்ட ஜீவாத்மா நமக்கு டார்கெட் ஆகலாம் இல்லை, ஜீவாத்மாவின் அந்த தன்மை டார்கெட் ஆகினால அந்த ஜீவாத்மாவையும் பத்தியத்தை எதிபதம் அடையப்படுகிறது என்ற பொருளில் பதம் என்று சொல்லலாம். ஆக பரமபதம் என்கிற சம்ஸ்கிருத சொல்லுக்கு வைகுண்டலோகம் என்று ஒரு பொருள், முக்தியடைந்த ஜீவன் என்று ஒரு பொருள், அடைய வேண்டியதில் உயர்ந்தவனான திருமால் என்றும் பொருள். திருமாலுக்கும் திருமால் இருக்கும் இடத்துக்கும் திருமாலை தேடிச் சென்று சித்தி பெற்ற தொண்டர்களுக்கும் ஒரே பெயர் தான் பரமபதம். அதில் பரமபதம்னு சொன்னால் திருமாலும் திரும்பி பார்க்கலாம், முக்தர்கள் நம்ம தான் சொல்கிறான்னு நினைக்கலாம், வைகுண்டலோகத்துக்கு கூட நம்ம தான் கூப்பிடுறாங்களோ என்ன வரலாம், அது என்ன வருமா வராதான்னு கேட்காதீர்கள். அப்படி ஒரு நிலை உண்டு. அதனால தான் இந்த பரமபதம் என்கிற திருநாமத்தை பற்றி இவ்வளோ விளக்கம் சொல்கிறார்கள். சுவாமி தேசிகனும் இது ரகசியத்திர சாரத்தில் சொல்லியிருக்கார். அதே மாதிரி ஸ்ரீபாஷ்யத்துக்கு விளக்கம் அருளிய நடாதுரம்மாள் காலக்ஷேப கோஷ்டியில் நடாதுரம்மாள் என்னென்ன பொருள் சொன்னாரோ அந்த பொருளையெல்லாம் எடுத்து அப்படியே தொகுத்து கொடுத்தார் வேதவியாச பட்டர் என்கிற ஆச்சாரியன். அவர் குரத்தாழ்வானுடைய கொள்ளுப்பேரர். குரத்தாழ்வான் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ராமானுஜருடைய ரொம்ப நெருங்கிய சிஷ்யர், ராமானுஜருடைய மூத்தவர். அதனால் ராமானுஜருடைய தன் குருவாக ஏற்றுக்கொண்டு குரு பக்திக்கு ஒரு இலக்கணமாக திகழ்ந்தவர் குரத்தாழ்வான். அந்த குரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் 2 பேர், அதில் ஒருத்தர் வேதவியாச பட்டர். அந்த வேதவியாச பட்டருடைய பேரன் இந்த சுதப்பிரகாஷிகா பட்டர்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பாத்திரம். இவர் வேதவியாச பட்டர், இவருக்கும் பெயர், தாத்தாவினுடைய பெயர். அந்த பட்டரை பரம்பரை மாற்றி மாற்றி வச்சுப்பாங்க. ஒருத்தர் பராசர வேதவியாச பட்டர், அவர் பிள்ளை பராசர பட்டர், அவருடைய பிள்ளை வேதவியாச பட்டர். இது அவருடைய மரபு. அப்பேற்பட்ட வேதவியாச பட்டர் நீண்ட நாள்கள்
காஞ்சிபுரத்தில் தங்கி ஸ்ரீ நடாதூரம்மாள் திருவடி வாரத்தில் ராமானுஜருடைய பாஷ்யத்துக்கு விரிவுரை கேட்டார். அவர் பெரிய தொண்டு செஞ்சார். தான் குருவிட கேட்டதெல்லாம் அன்றன்று தினம் இரவு போய் சுவடியில் பதிய வச்சுருட்டார். அது அப்படியே பெரிய புத்தகம் ஆகிடுது. அதுதான் இன்றைக்கி நமக்கு ராமானுஜ பாஷ்யத்தினுடைய நுட்பங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க உதவக்கூடிய ஒரு பெரிய கைடாக இருக்குது. அப்பேற்பட்ட அற்புதமான நூல் கிடையாது உலகத்தில். ஆனால் அதுக்கு அவர் என்ன பண்ணார், குரு பக்தியை வடிவெடுத்தவர் அந்த புஸ்தகத்துக்கே சுதப்பிரகாசிகான்னு பெயரிட்டார். கேட்டதை வெளியிலே கொடுக்கறது. அந்த சுதப்பிரகாசிகை சுவடிகளைத்தான் அவர் தன்னுடைய முதுமையில் இளைஞராக இருந்த வேதாந்த சிகத்தை ஒப்படைச்சு பாதுகாக்க சொல்லி பெரிய பணியை கொடுத்தார். சுவாமி தேசிகன் அப்பொழுது மேல் ஃபாரினர்ஸ் படையெடுப்பில் அந்த சுவடியை பாதுகாத்து சுதர்சன அந்த வேதவியாச பட்டார், இன்னொரு பேர் சுதர்சன பட்டார், அவருடைய குமாரர்களையும் காப்பாற்றி அந்த சுதப்பிரகாசியை பிரச்சாரத்திலையும் கொண்டு வந்தார். அப்பேற்பட்ட நூலிலேயும் வேதவியாச பட்டர் நடாதுரம்மாள் தன் குரு இந்த 3 பொருளையும் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். அதெல்லாம் பரமபதம் என்றால் 3 பேருக்கு பெயர். நம்ம நாரத பகவான் என்ன சொல்கிறார், இப்போது இவனை விட அடைவதற்கு ஒன்றுமில்லைன்னு சென்ற திருநாமத்தில் சொன்னதுனால இவன்தான் பரமபதம். மற்ற 2 பேரும் பரமபதமாக இருக்கிறது இவருடைய அருள்னால தான். வைகுண்டலோகம் பரமபதமாக இருப்பது இவருடைய சங்கல்பத்தினால தான். இந்த முக்தாத்மா தன்னுடைய ஒரிஜினல் நிலையை அடைவது இவனுடைய அருள்னால தான். அதனால் இவனுக்கு தான் பரமபதம் என்கிற பெயர் மிக அழகாக பொருந்தும் என்று சொல்லி பரமபதம் என்பதாக வெங்கடேசனுக்கு திருநாமம் என்று காட்டுகிறார். இதுவரை நான் சொன்னது உங்கள் நெஞ்சிலே பதிய வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். பரமம் பதமிதி சப்தே பத்யத இதி பத நிருக்தி ருக்தாசா தல்லோகோ முக்தாத்மா சோபிச்ச நாம்னா பரம்பதம் தஸ்மாத். ஆகிய வாழ்க்கையில் நமக்கு உயர்ந்த பதவி பெற வேண்டும் என்று யாருக்கு தான் ஆசை இல்லை. வைகுண்ட பதவி வேணும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இங்கே இருக்கிற வரைக்கும் நல்ல பதவியில் இருக்கணும் முடியும். ஆக இங்கேயும் நல்ல பதவியில் இருந்து வாழ்வாங்கு வாழணும். ஆகையினால் மண்ணாண்டு என்று சொல்லி இங்கேயும் நன்றாக வாழ்ந்து இதன் பிறகு வைகுண்டலோகமாகிற பரமபதத்தையும் பெறணும். அதை நமக்கு தர காத்திருக்கிறான் திருவேங்கடமுடையான். இந்த திருநாமத்தை சொல்லி அவனை தியானம் பண்ணி கொண்டு ஜெபித்தால் அந்த பலன் உறுதியாக கிடைக்கும். எங்கே என்னுடன் சேர்ந்து ஜெபியுங்கள். பரஸ்மை பதாய நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.